யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மறுபடியும் வழக்கம் போல் ஒரு கதையோடு ஆரம்பிப்போம். இந்த கதை என்ன கருத்து சொல்லுதுன்னா, இன்னாருக்கு தான் முக்தி, இன்னாருக்கு தான் இறையோட அருள் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. யாராக இருந்தாலும் கடவுள் அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்குமே கடவுளோட அருள் கிடைக்கும் அப்படின்றதையும், கடவுள் நம்மளை எப்படி பார்க்குறார், நாம் கடவுளை எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் விளக்குறதுக்கு ஒரு 2 கதைகள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டுருக்கார். பயங்கர கொடுமையான தவம் பண்ணிட்டுருக்காரு. அந்த கடுமையான தவத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக அவரோட தலையில், அவரோட உடம்புலையே ஒரு கொக்கு எச்சமிடுது. இவர் உடனே பயங்கரமான கோபம் கோபமாக அந்த கொக்கை பார்க்குறாரு. அப்படியே அந்த கொக்கு பொசுங்கி சாம்பலாயிடுது. எரிச்சிடுறாரு கண்ணால், கண் பார்வையிலே. அந்த மொமெண்ட் அவருக்கு என்ன தெரியுதுன்னா, ஆஹா, என்னோட தவத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஓகே, நம்ம என்ன அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம். இப்போ நம்ம பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முனிவராக இருக்கும். இந்த உலகத்தில் நமக்கு அடைய முடியாது எதுவும் கிடையாது. சரி, இப்போ நமக்கு பசிக்குது, நம்ம போய் பிச்சை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வராருங்க. ஊருக்கு ஒரு வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா அப்போ இந்த பவதி பிச்சாந்தீங்க, இல்லை அம்மா கொஞ்சம் பிச்சை போடுங்க அப்படின்ற மாதிரி இவர் வெளியில் வாசலில் நின்று கேட்குறாரு. அப்போ அந்த வீட்டுக்கு உள்ளேருந்து ஒரு அம்மாவோட குரல் கேட்குது, கொஞ்சம் பொறுங்க, நான் வரேன், நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் பொறுமையாக இருக்கார். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது. திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னடா இந்த பொம்பளை பொறுங்கன்னு இவ்வளோ நேரம் நம்மளை காக்க வைக்கிறாள்னு அம்மான்னு மறுபடியும் கூப்பிட்டப்ப கொஞ்சம் பொறுங்க அப்படின்றாங்க. இவருக்கும் திருப்பி இந்த அம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு வராங்க. அவர் கோபமாக என்னையா நீ நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ என்னையா நீ வெயிட் பண்ண வைக்கிற அப்படின்ற மாதிரி இந்த அம்மா முறைக்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, என்ன கொக்குன்னு நினச்சியா அப்படின்னு. இந்த முனிவருக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னடா இது, ஏதோ ஒரு அடர்ந்த காட்டில் நம்ம மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணும்போது கொக்கு எரிச்சோம், இந்த அம்மா ஏதோ கிராமத்துள்ள உட்காந்துன்னு இன்னும் கொக்குன்னு நினச்சியான்னு கேட்குது. இது என்ன இது, நான் உட்காந்து காலங்காலமாக வருஷக்கணக்காக தவம் பண்ணி அடைஞ்சதை இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு என்னை அசிங்கப்படுத்துச்சு அப்படின்னு. ஆனால் உடனே அந்த ஆளுக்கு கொஞ்சம் அறிவு, அம்மா அது எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறாரு, நீ உன்னோட அங்கங்கள், உன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கி நீ இந்த மரத்துக்கு கீழே நின்று உட்காந்து எதை பண்ணியோ அதை நான் என்னோடய கணவனுக்கு பணிவிடை செய்கிறது மூலமாக அடைஞ்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு நியதி இருக்குது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் நான் பண்ணிக்காமல், என்னோடய கடமைகள்லேருந்து நான் விலகாமல் ஆத்மார்த்தமாக என்னோடய கடமைகளை நான் செஞ்சேன். இப்போ நீ கூப்பிட்டப்ப உடனே வரல, நீ கோச்சிக்காத. என்னோடய வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, என் கணவர் உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் இல்லைனா எந்த வேலையும் பண்ண முடியாது. அவருக்கு என்னோடய உதவிகள் தேவை. நான் அதனால் அவருக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு அவர் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம், என்னோடய தேவை அங்கே தேவையில்லை அப்படின்னதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பிச்சை போட வந்தேன். என் கடமையிலேருந்து ஒரு நாளும் நான் தவறுனதில்லை. என் கடமையினோட நான் கடவுளை நினச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த ஞானம் கிடைச்சிது. அதாவது ஞானம் என்பது என்னன்னா இன்னாருக்கு இன்ன மாதிரி வழிமுறையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான்னு கிடையாது. உனக்கு இன்னுமே மேலே ஞானம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இன்னுமே உனக்கு இது மேலே உனக்கு எதாவது சந்தேகம்னா அதை தீர்க்கறதுக்கு நீ என்ன பண்ணுற, இந்த ஊரோட எல்லையில் ஒருத்தன் கசாப் கடை வச்சுருப்பான், அவன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவர் என்னடா எனக்கு தலையெழுத்து, நான் எவ்வளோ பெரிய ஆள் நினச்சின்னு இந்த அம்மா ஃபஸ்ட்டு என்னை மொக்க பண்ணிடுச்சு. இப்போ திருப்பி நான் போய் ஒரு கறிக்கடை ஆள்கிட்ட போயா நான் ஞானத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி டென்ஷனாகி சரி ஓகே, ஏதாவது அந்த அம்மா சொல்லுது, நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் அப்படி வராரு. வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க அந்த அம்மா சொன்ன மாதிரியே ஒருத்தர் இறைச்சி கடையில் இறைச்சியை வெட்டின்னு இருக்கார். இவர் வராரு, இவர் நிற்கிறாரு. நின்ன உடனே அவர் கேட்குறாரு, அந்த மொன வீட்டுக்காரமா அமிச்சாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றார். இருக்கு அது இன்னும் சாக்கு. ஐயோ, நம்ம எதுவுமே சொல்ல, இருந்தாலும் நின்ன உடனே என்னடா எல்லாம் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்காங்க, எப்படி நான் இன்னும் பெரிய ஆள் நான் நினச்சிருந்தேன் அப்படின்னோடனே, சரிங்க நான் வெயிட் பண்ணுறேங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பல்பு, ரெண்டாவது ஒரு பல்பு,
சரி இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேங்கன்ட்டு அவர் காத்திருக்கிறாரு. அந்த காத்திருப்புக்கு இடையில இவரோட இந்த அன்றாட வேலையை செய்ய வேண்டியது எல்லாமே முடிச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு திருப்பியும் ஒரு மூலையில் இவரை நிற்க வச்சுட்டு அவர் அவங்க அப்பாவுக்கு பணிவிட செய்கிறாரு, அவங்க அம்மாவுக்கு பணிவிட செய்கிறாரு, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாரு, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு சொல்லுங்கள் என்கிட்ட என்ன வேணும்னு. இல்லைங்க நான் இந்த மாதிரி நடந்தது ஒரு விஷயம், அந்த அம்மா அங்கே இருந்துங்க அப்படி சொல்லிச்சு, அதுக்கப்புறம் அந்த அம்மா எப்படி ஞானம் அடைஞ்சதுன்னு என்கிட்ட சொல்லிச்சு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட அனுப்பினதுன்னு. அப்போ அவர் மறுபடியும் சொல்கிறார், இங்கே பாருங்கள் ஞானம் அப்படின்றது ஒரு 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 பர்டிகுலர் வழிமுறையில் நாம் அடையிறதில்லை. ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப சின்சியராக நம்ம எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுறோம் அப்படின்றப்ப அதன் மூலமாக நமக்கு ஞானம் கிடைக்கும். அந்த அம்மாவோ நானோ எங்களோட கடமைகளில் ரொம்ப சின்சியராக இருந்தோம். அந்த கடமைகளினூடே தேவையான அளவுக்கு நாங்கள் கடவுளை இது பண்ணோம். நாங்கள் கடமைக்காக கடவுளை காம்ப்ரமைஸ் கடவுளுக்காக கடமையை காம்ப்ரமைஸ் பண்ணல. இப்படி தான் நாங்கள் வாழறோம். அதனால் எங்களுக்கு ஞானம் கூடுச்சுங்க அப்படின்றாரு இவர். அப்போ என்ன தான் நம்ம தபஸ் பண்ணாலும் நமக்கு அந்த அறிவு வரலையே. என்ன தான் இருந்தாலும் இந்த ஞானம் தானே முக்கியம். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். கடவுளை எல்லா வழிமுறையிலையும் அடையலாம். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பெருசு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரே நிலை தான் அப்படின்ற இந்த ஞானம் நமக்கு கிடைக்கலையேன்னு ரொம்ப அவர் வெக்கி தலைகுனிறார். இந்த கதை எதுக்கு சொல்லப்படுதுன்னா, எங்கே இருந்து வேணா யார் வேணா ஒரே ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க 1330 குறளில் நீங்கள் ஒரே ஒரு குறளை உங்களோட வாழ்க்கை முறையாக எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே வைராக்கியமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவே உங்களை ஞானத்துக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அது ஒரே ஒரு குறளாக இருக்கலாம், பகவத்கீதையில் இருக்க ஒரே ஒரு ஸ்லோகமாக இருக்கலாம், இல்லை தேவாரத்தில் இருக்க ஒரே ஒரு பாடலாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இதுதான் என்னோடய வாழ்க்கை முறை அப்படின்னு ரொம்ப சின்சியராக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்பொழுது கடவுள் அங்கே இருக்கார். நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டியதில்லை, உங்கள் வீட்டு வாசலில் கடவுள் நிற்கிறார். இன்னொரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. நாரதர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாரதர் விளையாட்டாக ஒரு நாள் நம்ம விஷ்ணு மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்குறார், சுவாமி இந்த இந்த பிரபஞ்சத்திலேயே என்னை விட உங்கள் மேலே பக்தி செலுத்துகிறவங்க யாரும் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வாய்ப்பு கிடையாது, முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட என்கிட்ட கேட்கணும்னு ஒரு இது இருந்தது. அப்படி யாரும் இருக்காங்களா இந்த பிரபஞ்சத்தில்? கொஞ்சம் தெனாவட்டாக கேட்குறாரு. அப்போ ஐயோ அப்படியாப்பா, நீ ரொம்ப தப்பாக நினச்சி வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு இவருக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுது. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாரு. ஆமாப்பா, நீ வா, நான் உனக்கு ஒருத்தனை காட்டுறேன், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உன்னை விட மிக சிறந்த பக்திமான்னு அவர் என்ன பண்ணுறாரு, பூலோகத்துக்கு கூட்டுன்னு வர்றார். கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு குடிசை பக்கத்தில் நிற்கிறார். இங்கே பாரு நாரதா, இந்த இந்த குடிசையில் இருக்கார்ல, அந்த அந்த குடியானவன் தான் எனக்கு மிகச்சிறந்த பக்தன் அப்படின்றார். மிகச்சிறந்த பக்தனா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து என்ன தான் இவன் பண்ணுறான் அப்படின்ட்டு 2 பேரும் நிற்கிறாங்க. அந்த ஆளு காலங்காத்தால எந்திரிக்கிறான். எந்திரிச்சு கையை காலை முறிச்சிட்டு, நாராயணா எல்லாரையும் நல்லா வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பல்ல தொலைக்கிறான், குளிக்கிறான், ஏர் கலப்பையை எடுக்கிறான், போகிறான், விவசாயம் பண்ணுறான், அதாவது அந்த ஏர் விழறான். அதுக்கப்புறம் திருப்பி வரான். அப்புறம் மதியானம் சாப்பிட்றான், திருப்பி ஏர் வரான். அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வரான். அதுக்கப்புறம் கை காலை கிளம்புறான். மதியானம் நைட்டு சாப்பிட்றான். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாராயணா எல்லாரையும் நல்லா வச்சுருப்பான்னு தூங்குறான். 2-3 நாளாக இதான் நடக்குது. நாரதருக்காக பயங்கர கோவம் வந்துடுது. நான் மூச்சுக்கு முன்னொரு தடவை ஒரு செகண்டாக நாராயணா நாராயணான்னு சொல்கிறேன், இவன் ஒரு நாளைக்கு 2 தடவை தான் சொல்கிறான், இவனை போய் நீ பெரிய பக்தன்னு சொல்கிற, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அவள் கடவுளாச்சே எல்லாம் தெரியும் இல்லைங்களா. உடனே இப்போ நாரதர்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிண்ணத்தில் தழும்ப எண்ணெயை கையில் கொடுத்துட்டு, நாரதா இந்த கிண்ணத்துலேருந்து ஒரு ட்ராப் கூட கீழே விழக்கூடாது, ஒரு துளி கூட கீழே விழக்கூடாது, விழாமல் இந்த உலகத்தை சுற்றி வந்துரு, அப்புறம் நம்ம பேசலாம், இதுக்கான பதில் நான் உனக்கு சொல்கிறேன். இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, அதை ரொம்ப கூர்மையாக கவனிச்சிக்கணும். ஒரு ட்ராப் கூட விழாத மாதிரி இந்த கிண்ணத்தையே பார்த்துக்கிட்டு அப்படியே பிரபஞ்சத்தை சுற்றி வந்துடுறாரு. உலகத்தை சுற்றி வந்ததுக்கப்புறம் நாராயணக்கிட்ட கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு டாஸ்க்குன்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சும்மா என்னை சுத்தலை விட்டு பாருங்கள், ஒரு ட்ராப் கூட வேலை, இப்போ சொல்லுங்கள் அப்படின்றாரு. சரி நாரதா, இப்போ நீ இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வரும்போது எத்தனை தடவை என் பேரை சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன இது,
ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை என் கையில் கொடுத்துட்டு வந்து எத்தனை முறை சொன்னேன்னா, நான் ஒரு தடவை கூட சொல்ல, எனக்கு வந்து ஒரு ட்ராப்பாவது கீழே வந்துடக்கூடாதுன்னு நான் அதில் கவனமாக இருந்தேன் அப்படின்னு வந்து நாரதர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த குடியானவன் அவன் பொண்டாட்டியை பார்த்துக்கணும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அவன் மாடுகளுக்கு வந்து தண்ணி காட்டணும், அவன் ஏர் உழணும், அவன் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும், சம்பளம் கொடுக்கணும், அவன் கண்ணுக்கட்டுங்கெல்லாம் வந்து பால் கறக்கணும், பசுமாட்டுக்கு பால் கறந்து கண்ணுக்குட்டியை வந்து அவன் பார்த்துக்கணும். இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னது கொஞ்சம். இந்த மாதிரி வந்து அவ்வளோ 1008 பிரச்சனைகள் நடுவில் அவன் 2 தடவையாவது என் பேரை சொல்கிறான்ல. ஆனால் உனக்கு ஒரே ஒரு சின்ன டாஸ்க்கு கொடுத்த, நீ ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல. கம்பேரிசன் எங்கேயும் கிடையாது. உளப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு தடவையாவது வந்து கடவுளை நினைக்கிறது மெக்கானிக்கலாக லட்சம் தடவை சொல்கிற மந்திரத்துக்கு நாமத்துக்கு சமம். இந்த கதை வந்து எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி வந்து ஒரே ஒரு வழிபாட்டு முறையோ இல்லை வந்து ஒரே ஒரு மெத்தடோ ஒரே ஒரு முறையோ வந்து சிறந்ததாக இருக்கும்னு நம்மளால் அறுதிட்டு கூற முடியாதோ, அதே மாதிரி ஒரு நாளைக்கு 10,000 நாமம் சொல்கிறவன், நான் வந்து ஒரு நாளைக்கு என்னால் முடியவே இல்லைங்க, 18க்கு மேலே சொல்ல முடியல, 108க்கு மேலே சொல்ல முடியல அப்படின்றதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒரே ஒரு நாமா கூடவா ஆத்மார்த்தமாக, சாமி நீ தான் எனக்கு எல்லாம், உன்னைத்தான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு உளப்பூர்வமாக இதயத்தில் இருந்து நீங்கள் வந்து அந்த ஒரு நாமாவை சொல்லும்போது சாமி ஓடோடி வந்துடுவார். கணக்கு எண்ணிக்கைன்னு சொல்கிறோம்ல, அந்த எண்ணிக்கை முக்கியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் போன தடவை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மனசு ஒன்றில் அப்படின்றது உங்களுக்கு கவலையாக இருந்தால் நீங்கள் மெக்கானிக்கலாக 10,000 தடவை சொல்லும் போது உங்களுக்கு மனசு ஒன்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு தடவை சொன்னாலும் சாமி வந்துடுவார் ஆத்மார்த்தமானு எதுக்கு சொல்கிறேன்னா, எப்பயுமே யாரோடையும் கம்பேரிசன் கிடையாது. கம்பேரிசன் போட்டுக்காதீங்க. என்ன இவர் அனாவசியமாக 1 லட்சம் சொல்கிறாரு நாம ஒரு நாளைக்கு, நம்மளால் 10 கூட சொல்ல முடியல, அப்போ நம்ம சாமி நமக்கு அருள் புரிய மாட்டாரா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரே நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு பித்தளை பாத்திரம் வந்து கிணத்துல விழுந்துன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அதை எடுக்கும்போது அதை எத்தனை புளி எத்தனை வந்து சாம்பலை போட்டு தேய்க்கணும், எத்தனை நாள் தேய்ச்சா அது வந்து பழைய கலருக்கு வரும். அவனோட வினை வந்து அழியறதுக்கு எத்தனை நாம அவன் சொல்லணுமோ அத்தனை நாம அவன் சொல்லி தான் ஆகணும். ஒருத்தனுக்கு 18 தடவை இல்லை 2 தடவை சொல்லும் போது டப்புன்னு வந்து நடக்கிற விஷயம் ஒரு சிலருக்கு 18 லட்சம் சொன்னாலும் நடக்காது. ஏன்னா அவன் எத்தனை வருஷமாக கிணத்துக்குள்ளே இருந்தான், எத்தனை வருஷமாக பாவத்தை சேமித்து வச்சுருக்கான், எத்தனை வருஷமாக அந்த நாமத்தை சொன்னால் அவன் பாவம் அழியும்னு கடவுளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கம்பேரிசன் வச்சுக்காதீங்க. எது செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக சாமி என் கூட இருக்கார், என்னை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு போன எபிசோடில் நான் சொன்ன மாதிரி அதை மட்டுமே பண்ணுங்கள். அதே மாதிரி ஐயோ நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே கற்பூரம் ஏற்றுறேன், ஒரு சாமியை சில சமயத்தில் கும்பிட்றதே இல்லையே, சாமி எனக்கெல்லாம் அருள் புரியுமா, நான் என்ன அந்த இந்த கோயிலில் இருக்க அர்ச்சகர் மாதிரி வந்து சாமியை தொட்டு அவருக்கு வந்து சீராட்டி மாலை போட்டு பாராட்டி எனக்கெல்லாம் வந்து அப்போ வந்து எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் எத்தனை 1000 முறை சொன்னாலும் வந்து திருப்பி எனக்கு ஞானம் அடையிறதுக்கு வழியை சொல்லுங்கள், ஞானம் அடையிறதுக்கு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு. ஞானம் அடையிறது நம்ம கையில் கிடையாது. சாமி நம்மளை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நின்றுக்கிறது வந்து நம்ம கையில் கிடையாது. ஒரு தடவை மாதேவி அம்மா வந்து ராத்திரி முழுக்க வந்து பயங்கர கஷ்டப்பட்டு வந்து நாம சொல்லி அதை ஒரு பெருமையாக வந்து பகவான்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பகவான் இன்றைக்கி நான் வந்து 10,000, அது கரெக்டாக எண்ணிக்கை தெரியல, 10,000 20,000 சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார், பாராட்டுவார் நம்மளை அப்படின்னு பக்கத்தில் நிற்கும் போது பகவான் சொல்கிறாரு, தேவகி நீ சொன்னேன்னு நினைக்கிறியா அந்த நாமாவை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்களுக்கு உள்ள டமால்னு வந்து உடஞ்சிடுது. சே ஆமாம்ல, நாம் சொன்னோம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு வந்து அம்மா வந்து இந்த கதையை சொல்லியிருக்காங்க. கடவுள் நினச்சா தான் கடவுள் பேரை சொல்ல முடியும், கடவுள் நினச்சா தான் கடவுள் நம்ம இதில் வந்து நிற்பார். நம்ம சும்மா சாதாரணமாக சொல்லுவோம் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி வரணும்னு கடவுள் வந்து விதிச்சிருக்காரு, கடவுள் நம்ம கூப்பிட்டதுனால தான் இன்றைக்கி வந்தோன்றல அந்த தெளிவு வந்து அதில் கடவுளை பார்க்குறதுலேயே ஞானம் அடைறதுலேயே இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து நான் எப்படி ஞானம் அடைவேன், நான் எப்படி ஞானம் அடைவேன், கடவுளை எப்படி காண்பது அப்படின்னா, உனக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, உனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, உனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அதை கெட்டியமாக வந்து எவனுக்கும் துரோகம் பண்ணாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் அதை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அது கண்மூடித்தனமாக வந்து உளப்பூர்வமாக பண்ணும்போது உங்களுக்கானது உங்களை தேடி வரும். அதை தான் இந்த எபிசோடில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லலிதா நவீன். நன்றி.